இயக்குனர் லிங்குசாமி அவர்களை ஒரு திரைப்பட இயக்குனராக, ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக தமிழ்நாடு அறியும், இந்தியா அறியும், உலக நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் அறிவார்கள். அவர் ஒரு இயக்குனராக எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அவர் கோடம்பாக்கத்திலே இயக்குனர் ஆவதற்கு முன்பாகவே கும்பகோணத்திலே கவிஞராக இருந்தார். கும்பகோணத்திலே கவிஞராக இருந்ததின் தொடர்ச்சியாகத்தான் கோடம்பாக்கத்தில் அவர் இயக்குனராக மாறினார். 1980களின் கடைசியிலும் 90களின் தொடக்கத்திலிருந்தும் அவர் கவிதைகளை எழுத ஆரம்பித்து விட்டார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது அவருடைய இந்த இலக்கிய பயணம். அந்த இலக்கிய பயணத்தின் தொடர்ச்சியாகத்தான் முதலாக இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கங்கள் என்கிற கவிதை எழுதி சுஜாதாவின் நெஞ்சிலே இடம் பிடித்து, அதற்கு பிறகு மெல்ல மெல்ல சென்னைக்கு வந்து ஒரு திரைப்பட இயக்குனராக, பின்னாளிலே மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளராக, நல்ல மனிதராக பல கட்டங்களை உயர்ந்திருக்கிறார். 91ஆம் ஆண்டிலிருந்து அவருடைய இலக்கிய பயணம் தொடங்கி இருக்கிறது. அவருக்கு உண்மையிலேயே கவிதைகள் மீது தான் ஆர்வம். இந்த கவிதை ஏதோ இயக்குனராக இருக்கிறார், அவர் எழுதியிருக்கிறார், அதற்கு வரவேற்பு கிடைக்கிறது என்பது அல்ல. உள்ளுக்குள் ஒரு மிகப்பெரிய ஆற்றல், கவிதையாற்றல், அதுவும் ஹைக்கூ கவிதையாற்றல் அவருக்குள் மலைமலையாக குவிந்திருக்கிறது. சொல்வதையே அவர் அப்படிதான் சொல்வார், பேசுவதையே அவர் அப்படித்தான் பேசுவார். ஆனந்தவிடன் கண்ணன் அவருடன் நான் பேசிக் கொண்டிருந்தேன் காலையில். அவர்தான் லிங்குசாமியின் கவிதைகளுக்கு லிங்கு என்று பெயரிட்டவர். அவரின் கவிதைகளை நிலைநிறுத்தியவர். லிங்கு என பெயரிட்டு அவருடைய முதல் தொகுப்பை 2013ஆம் ஆண்டு வெளியிட்டது ஆனந்த விகடன் நிறுவனம். 2013ஆம் ஆண்டு வெளியிட்ட அந்த நூல், லிங்கு என்கிற நூல் 3 பதிப்புகளை கடந்து இப்போது 4வது பதிப்பு காண இருக்கிறது. அதற்கு பிறகுதான் செல்ஃபி எடுத்துக்கொள்கிறது மரம் என்கிற கவிதை தொகுதியை இங்கே இருக்கிற இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன் அவர்கள் வீட்டிலே கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் வெளியிட்டார்கள். மறக்க முடியாத ஒரு அனுபவம் அந்த நிகழ்ச்சி. அந்த கடலோர வீட்டில் அற்புதமான இயக்குனர்கள் புடைசூழ அது நடந்தது. அதற்கடுத்துதான் இந்த பெயரிடப்படாத ஆறுகள். அவர் கவிதைகள் நம்ம என்னவோ செய்யும். அவர் கவிதைகளை படிப்பவர்களையும் அது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும். அவரது கவிதைகளை முன்வைத்து தான் ஐயப்பா மாதவன் லிங்கு என்ற ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார். கற்றுக் கொடுக்கிறது மரம் என்கிற தலைப்பிலே அவருடைய கவிதைகள் 15 கவிதைகள் எடுத்துக்கொண்டு நான் ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு நம் காலத்திலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தி ட்ரீ ஸ்னாப்ஸ் எ செல்ஃபி என்கிற தலைப்பிலே ஆங்கிலத்தில் லிங்குசாமியின் கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார். மொழிபெயர்த்தவர் சாமானியவர் அல்ல, தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு கவிஞர். 2 சாகித்ய அகாடமிகளை வாங்கியவர். அதே போல மலையாளத்தில் ரகுராம் என்பவர் மலையாளத்திலே அவருடைய கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார். யார் கோ லீலா சிறந்த ஒரு சூழலியல் ஆய்வாளர், எழுத்தாளர். அவருடைய கவிதைகளை மையமாக வைத்து பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார், மிகச்சிறந்த கட்டுரைகள். ஏனென்றால் அவர் கவிதைகளை படிக்கிறவர்களுக்கு அது தோன்றிவிடும். படிக்கிறவர்கள் அதில் ஆழ்ந்து போவார்கள். அவர் கவிதைகளுக்கு நான் பித்தனாவது அப்படித்தான். இங்கே இருக்கிற விஷ்ணு அசோசியேட்ஸ் ஐயா சிவகுமார் ரசிக்கிறானதும் அப்படித்தான். இது ஒரு மறக்க முடியாத ஒரு பந்தமாக அவருடைய கவிதைகள் அமையும். 3 தொகுப்புகள் வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பர்வீன் சுல்தானா அவர்கள் சிறப்புரை, ஐயா அவர்கள் நிறைவுரையாற்றுவார்கள், லிங்குசாமி அவர்கள் நன்றியுரை ஏற்புரை ஆற்றுவார்கள். எனக்கு கருத்துரை என்று போட்டிருக்கிறது. கருத்துரை என்றால் அது என்னுடைய கருத்துரையா அல்லது உங்களின் கருத்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து நான் சொல்லுகிற கருத்துரையா என்பதை உங்களின் பார்வைக்கே நான் விட்டுவிடுகிறேன். எப்படி இருந்தாலும் எனக்கு வசதி இந்த கருத்துரை. 3 நூல்கள். இந்த 3 நூல்களிலே லிங்கு என்கிற நூல் விகடன் வெளியிட்டது. ஒரு மனிதனின், ஒரு கவிஞனின் பரிணாமம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த 3 நூல்களையும் ஒன்றாக அடுக்கி வைத்து பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். முதல் தொகுப்பிலே, ஆனந்தகுடன் வெளியிட்ட தொகுப்பிலே கவிதைகள் மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக, கிளர்ச்சி ஊட்டக்கூடியதாக, சிரிப்பம் ஊட்டக்கூடியதாகவே இருக்கும். வண்டியை நிறுத்தி வழி கேட்டாயே, எனக்கும் ஒரு வழி சொல்லிவிட்டு போயிருக்கலாம் அல்லவா நீ என்ற ஒரு கவிதை. நீ மொட்டை ஏற்கனவே சொன்னார்களே, விக்கல் வரும்போதெல்லாம் அம்மா திட்டுகிறாள், யாரோ நினைக்கிறாள் என்று. யாரோவா நீ என்று கோபமாக வருகிறது. பால்கனில் இங்கும் அங்கும் நடந்தபடி படிக்கிறாயே, அது வரலாறு. நல்ல வேளை நீ ஹெல்மெட் அணிந்து வந்தாய், விபத்து தவிர்க்கப்பட்டது.
இப்படியான கவிதைகள், அதில் அங்கதம் நிறைந்த கவிதைகள், அழகியல் கவிதைகள் எல்லாம் இருக்கும் முதல் தொகுப்பிலே. இரண்டாம் தொகுப்புக்கு அப்படியே நான் கொண்டு வருகிறேன். அழகியல் கவிதைகள் அதில் கூடுதலாக தென்படுகின்றன. முன்பு தொகுப்பிலே இருந்த அங்கத கவிதைகள் கொஞ்சம் குறைந்து இருக்கிறது. இதில் அழகியல் கவிதைகள் அழகழகாக இருக்கிறது. நீ ஐந்து முக விளக்கை ஏந்தி வருகையில் நீ ஐந்து முக விளக்கை ஏந்தி வருகையில் 7 சுடர் என்கிறது ஒரு கவிதை. நீ ஐந்து முக விளக்கை ஏந்தி வருகையில் 7 சுடர். சொல்லுவது எல்லாமே அழகழகாக முத்து முத்தாக இருக்கிற எல்லா கவிதைகளும் எல்லாம் சொல்ல முடியும். ஒரு மரத்தை சாய்த்து தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முறை நீ மீட்டிவை, ஒரு வனம் உருவாகட்டும். செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமலே இறங்கி செல்கிறது எறும்பு. ஐயா சொன்னாரே ஒரு கவிதை, அதை எழுதியிருக்கிறார் லிங்குசாமி. முதலில் ஆற்றில் தண்ணீர் இல்லை என்றார்கள், இப்போது ஆறே இல்லை என்கிறார்கள். ஆற்று வெள்ளம் அள்ளி கொண்டு போகிறது மணல் லாரிகளை என்று ஒரு கவிதை. இது எல்லாமே அழகியல் சார்ந்தும் சமூகம் சார்ந்ததுமான கவிதைகள். அதற்கடுத்து பார்க்கிறேன், இந்த வெளியிட்டிருக்கிற இந்த நூலிலே எல்லாமே ஒரு ஞான தெரிப்புகள், பெரும்பாலும் ஞான தெரிப்புகள். சில கவிதைகள்லாம் படித்த உடனே மிரண்டு போய்விடுகிறோம். லிங்குசாமியின் கவிதைகளை பொறுத்தவரைக்கும் படித்து விட்டு கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும், கண்ணை திறந்து படிக்க வேண்டும். படித்தவுடன் புத்தகத்தையும் மூடிவிட்டு கண்ணையும் மூடிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு காட்சிகள் அழகழகாக விரியும். நடராஜ் யாரை யார் ஆட்டுவிப்பது, யாரை யார் ஆட்டுவிப்பது, நடராசர் முன் சுடர் என்ற ஒரு கவிதை. காலில் கட்டப்பட்ட சங்கிலிகளின் உரசலில், எதை சங்கிலியில் கட்டியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். காலில் கட்டப்பட்ட சங்கிலிகளின் உரசலில் பிளிடுகிறது காடு. இதை விட வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? காலில் கட்டப்பட்ட சங்கிலிகளின் உரசலில் பிளிடுகிறது காடு. சொல்ற மாதிரி இரவு நேரங்களில் 12 மணிக்கு 1 மணிக்கு அவர் தூங்குறாரோ இல்லையோ, எங்கள் தூக்கத்தை பற்றி அவர் கவலைப்பட்டதே கிடையாது. நீங்கள் கரகரத்த குரலில் நான் பேசும்போது கூட தூங்கியிருக்கீங்களா கவியே என்று ஒரு பரிதாபத்துக்கு கூட கேட்பது கிடையாது. நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், உனக்கு என்ன தூக்கம்? எல்லோருடைய தூக்கத்தையும் கெடுக்கிறவர். அவர் சொல்லிவிட்டு அவர் தூங்கி விடுவார், அதற்கு பிறகு நமக்கு தூக்கம் வராது. இப்படிப்பட்ட கவிதைகளை கேட்டால் நமக்கு எப்படி தூக்கம் வரும்? கூடையை சேர்ற எல்லாருமே கவிஞர்களாகி விடுவார். சரண் அவர் ஏதோ நல்ல படம் நிறைய எடுத்துக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கார். அப்புறம் சரண் கவிதை எழுதியிருக்காரு, குமுதத்தில் வருகிறது, அற்புதமாக எழுதுகிறார். அவருக்கு ஞான குரு நம்ம லிங்குசாமி தான். பழக்க தோஷத்தில் 4 டீ என்றார்கள் 3 முதியவர்கள். 4 பேர்ல ஒருத்தர் இல்லை. ஆனால் டீ சொல்லும் போது சொல்றாங்க, பழக்க தோஷத்தில் 4 டீ என்றார்கள் 3 முதியவர்கள் என்று ஒரு கவிதை. காஃபியோ டீயோ எதற்கு குடிக்க போறாங்க, அவ்வளவுதான். எல்லாமே அப்படித்தான், டைமிங் அடிப்பார் எல்லாருமே. லிங்குசாமியை பொறுத்த வரைக்கும் பழக தான் தெரியும். பிருந்தா சாரதி ரொம்ப அழகா லிங்குசாமியின் அடுத்த பக்கத்தை சொன்னார். ஒரு மனிதன், அதனால தான் அவரை நாம் நிபந்தனைகள் இல்லாமல் அவர் நேசிக்கிறோம். அவருக்கு பொருளாதார நெருக்கடி வந்தபோது, இது இன்னொரு செய்தி, போஸ் என்னோட பதிவு செய்ய சொல்லி அமைச்சிருக்கார் ஒரு உதவி இயக்குனர் மூலமாக. இந்த மாதிரி அண்ணன் தான் கவிதை எழுதுறான்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் அவரை கொண்டாடுறாங்க, நானும் எழுதியிருக்கேன்னு சொல்லுங்க யாராவது. போஸ் செய்தி அமைச்சிருக்கார். அவருக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்போது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. அவர் வீடு சோகத்திலே மூழ்கி இருக்கிறது. வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக எல்லாரும் இந்த சோகத்தை பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர் வளர்க்கிற ஒரு நாய் சரியாக சாப்பிடவில்லை. அது வழக்க படுக்கிற இடத்தில் படுக்காமல் மாடிப்படியில் வேற எங்கேயும் போய் படுத்துக் கொள்கிறது. அப்போது போஸ் சொல்லுகிறார், இது காலிலேருந்து சாப்பிடவே இல்லை, அப்படியே படுத்திருக்கு. லிங்குசாமி சொன்னது, அந்த நாய்க்கும் தெரிஞ்சு போச்சா? அந்த நாய்க்கும் தெரிஞ்சு போச்சா? வெளியில் வந்த உடனே ஒரு நண்பருக்கு ஃபோன் செய்கிறார், ஃபோன் எடுக்கவே இல்லை. நண்பருக்கு ஃபோன் செய்கிறார், அவர் ஃபோனே எடுக்கலை. எடுத்ததுக்கப்புறம் விட்டார். சாயந்தரமா இவரே ஃபோன் மறுபடியும் அவர் கூப்பிட்றாரு சாயந்தரமா. ஏன்னா இப்போ இவர் எடுத்தோடனே இவர் எடுக்கிறார். நீங்கள் தொலைபேசியில் பேசும்போது நான் வெளியில் இருந்தேன், நீங்கள் ஃபோனில் கூப்பிடும்போது நான் வெளியில் இருந்தேன், நானும் வெளியில் தாண்டா இருந்தேன், நீ நினச்ச மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை, நீ எதுக்கு பயந்தாயோ அது நடக்கலை, நானும் வெளியில் தான் இருந்தேன். அந்த நேரம், அந்த சமாளிக்கிற திறன், அந்த கிரியேட்டிவிட்டி, அதைத்தான் சொன்னார் ஆனந்த விகடன் கண்ணன். அவர் ஒரு பர்ஃபார்மர் இல்லை, கிரியேட்டர்.
அவரை வந்து அருமையாக இருக்கும் முடி, ஃபோட்டோ ஷூட்லாம் நாங்கள் பண்ணோம். நடிக்க போயிருந்தாருன்னா இன்றைக்கி முக்கியமான கதாநாயகர்கள் அவர் ஒருத்தர். ஆனால் அவர் நடிக்க போகல. அதில் ஒரு உறுதியாக இருக்கிறார். நான் கிரியேட்டர் தாங்கிறத உறுதியாக இருக்கார். திரைப்பட நடக்கும்போது இப்போ கலந்தாய்வு டிஸ்கஷன் சொல்கிற கலந்தாய்வு நடக்கும்போது பிருந்தா சாரதி சொல்லுவார், கவிஞர் நாங்கள் கவிதை பற்றிலாம் பேச போகிறதில்ல, தொழிலை கவனிக்கணும், நல்லா கவனிப்பீங்க நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறது. பேசுவாங்க. ஒரு 20 நிமிடம் 1 மணி நேரம் திரைப்பட விவாதம் போய்கொண்டிருக்கும். கவிதை பற்றி பேசக்கூடாது, ஏனென்றால் திரைப்படம் எடுக்க வேண்டும். அந்த பேச்சு அந்த ரயில் போகும்போது ஒரே ஒரு குச்சி மாதிரி வச்சு ட்ராக்கை மாற்றுவாங்க தெரியுமா? வேறு பாதையில் ரயில் போயிடும். ஏதோ ஒரு கவிதை லீவரை வச்சு ஏதோ ஒரு கவிதை வந்து அவர்களுடைய பேச்சை கவிதையின் பக்கம் திருப்பி ரொம்ப தூரம் கவிதைக்கு போல போயிடுவாங்க. ஆனால் உட்காரும்போது நீ கவிதை பற்றிலாம் பேசக்கூடாது. ஏன்னா கவிதையில் அந்தளவுக்கு ஈடுபாடு. இஸ்திரி போடும் தொழிலாளிகள் வயிற்று சுருக்கம் என்ற கவிதை தான் கும்பகோணத்திலேருந்து அவர் சென்னைக்கு அழைத்து வந்தது. அந்த 3 வரி தான், அந்த நம்பிக்கை தான், கிரியேட்டிவிட்டி. கொடுத்தே பழகியவர். சொல்றது போல இல்லாதோருக்கான உதவி, எந்த நிலையில் இருந்தாலும் உதவி. எல்லோருக்கும் எல்லோரும் சாப்பிட வேண்டும், எல்லோருக்கும் எதையாவது கொடுக்கணும். இப்போ கூட இந்த ப்ரெசெப்டர்னு சொல்கிற அந்த ஹார்ட்ஃபுல்னஸில் மிகப்பெரிய ஒரு ரோல். 50,000 பேர் 60,000 பேர் அமர்கிற அரங்கில் அவர் ப்ரெசெப்டர். அது ஒன்று. இந்த ஆனந்தவிகடன் வெளியிட்ட நூலுக்கு அவர்தான் ஓவியங்களையும் வரையக்கூடியவர். இந்த கிரியேட்டர்னா அதுதான். ஏன்னா நீங்கள் பழகும்போதே தெரியும். நான் பல நகைச்சுவையை சொல்ல முடியாது உங்ககிட்ட, அப்படிலாம் சொல்லுவார். அதெல்லாம் சொல்ல இயலாத சூழ்நிலை. அது எப்படித்தான் வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மின்னல் ஒரு சட்டென உணர்த்தி விட்டு சட்டென தன் இருப்பை உணர்த்தி விட்டு போகிறது. ஒரு பறவை நீள்னு ஒரு கவிதை எழுதினாரே, அது போல உள்ளது. ஆக லிங்குசாமி நான் படித்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், தான் சந்தித்த மனிதர்களை, தான் ஏற்றுக்கொண்ட கவிதையை, தனது உறவுகளை என்றைக்குமே அவர் தவற விட்டது கிடையாது. ஆனந்தவிகடன் கண்ணன் இன்னொன்று சொன்னார், இயக்குநர்களை ஒன்றாக சேர்ப்பது மிக மிக கடினம். ஏதோ காரணங்களுக்காக அவர் ஒன்றுக்கு ஒரு முரண்பட்டு அதிகமாக பேச மாட்டார்கள். ஆனால் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பவர் லிங்குசாமி மட்டும்தான் என்று சொல்வார். அவர் கவிதை தன்மைக்காக மட்டுமே அவர் இந்த இடத்துக்கு வரவில்லை, மனித தன்மைக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஒரு கவிஞன் நல்ல கவிஞனாக இருந்தால் மட்டும் போதாது, நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். நல்ல மனிதன் நல்ல கவிதைகள் எழுதினால் அவன் பரவலாக சென்று சேருவான். அப்படித்தான் இவருடைய எல்லா கவிதைகளும் இதுவரைக்கும் என் கணக்கு பிரகாரம் ஒரு 180 கவிதைகள் வந்திருக்கலாம். ஆனால் அந்த 180 கவிதைகளும் புகழ்பெற்ற கவிதைகள். அது எடுத்து செல்ல ஏதுவான கவிதைகள். பல கவிதைகள் அப்படித்தான். மொட்டை பனைமரம் உச்சியில் அமர்ந்து தோகை விரித்தது மயில்னு ஒரு கவிதை. இந்த அழகியலை கடந்து நீங்கள் எங்கே சென்று விடுவீர்கள்? எல்லா கவிதைகளிலுமே சமூக அக்கறை. அதை விட முக்கியம், இந்த கூடைப்பந்தில் வந்து நிலா விழுதுன்றது எவ்வளோ பெரிய கற்பனை. நிலவொளியில் மயானம் அமைதியாக வெட்டியான் எங்கோ உதிர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ എന്നൊരു கவிதை. சருகு தண்ணீரில் விழும்போது கூட பூ போலத்தான் விழுகிறது என்று சொல்கிறது இன்னொரு கவிதை. சருகு தண்ணீரில் விழும்போது கூட பூ போலத்தான் விழுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி இலக்கியத்தில் இது போன்ற ஹைக்கூ கவிதைகளை எழுதுவதற்கு அப்பாற்பட்டு கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்களோடு நெருங்கி பழகினார். அப்துல் ரகுமான் அவர்களுக்கு நமது லிங்குசாமி மிக மிக பிடிக்கும். அவர்தான் அந்த கவிதை காட்சியை திறந்து வைத்தவர் அவர்தான். நீ கவிதை எழுதிவிட்டு பேசாமல் இருந்து விடு, அதை பற்றி விவாதிக்காதே, கவிதை தனக்காக விவாதித்துக் கொள்கிற வேலையை அது செய்யும் என்று அப்துல் ரகுமான் சொன்னார். பிறகுதான் அப்துல் ரகுமான் ஹைக்கூ நினைவு போட்டியை தொடங்கி பெரிய அளவில் 1 லட்சம் ரூபாய்க்கு பரிசுகளை அறிவித்து, அந்த பரிசுகளை இன்றளவும் 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. நான் இதுவரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் 50 கவிதைகள், 3க்கு 25,000, 15,000, 10,000 என்று 3 பரிசுகள், தேர்ந்தெடுக்கப்படுகிற கவிதைகளுக்கு 1000 ரூபாய் பரிசுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒருங்கிணைக்கிறார், முயற்சி செய்கிறார், முன்னெடுக்கிறார் லிங்குசாமி. அதற்கான பொருளாதார சுமை அனைத்தையும் தாங்குகிறார். ஆண்டுதோறும் இங்கே இருக்கிற நமது கிருஷ்ண அசோசியேட் சிவகுமார் அவர்கள். உலகத்தில் சொல்லுவார்கள், பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பணத்தை விட சிறந்த விஷயம் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது.
அந்த சிறந்த விஷயங்களுக்கு முன்பாக பணம் ஒரு காகிதம், அதுக்கு மதிப்பே கிடையாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு கடைசியாக சொல்வார்கள், ஆனால் அந்த சிறந்த விஷயங்கள்லாம் செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது. அதைத்தான் இன்றைக்கு இருக்கிற உண்மை நிலை. அந்த சிறந்த விஷயங்களை நமது விஷ்ணு சிவகுமாரோடைய பணம் நிறைவேற்றுகிறது. என்னுடைய அரங்கத்திலே இந்த நூல் கூட இங்கே தான் வெளியிட்டார், அவர் தான் வெளியிட்டார். நான் மகள் இருந்த வீடு, ஏன்னா இந்த இடத்துல நான் கற்பனை பண்ணியே பார்க்கல, இங்கே தான் அவர் வெளியிட்டார். நான் மேற்கு தொடர்ச்சி மலையிலே மே 1 பரந்தன் பாறையிலே உருண்டேன். 3 இடங்களிலே என் முதுகெலும்பு ஒடிந்து விட்டது. உருண்டு நான் சென்னைக்கு எழுந்தபோது என்னை தாங்கியது சிவகுமார் வாங்கி போட்டிருந்த மிகப்பெரிய மெத்தை. கேட்டால் இது ஆர்த்தோ பெட்டு, முதுகெலும்புக்கு இதான் சரியாக இருக்குன்னு சொன்னார். ஏன் இப்படின்னு சொல்றதுக்கு, கவிதை எழுதுகிறீர்கள், கவிஞர்கள் நல்லா இருக்கணும், அவங்க படைப்புகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவங்கள் படைப்புகள் எனக்கு உங்கள் கவிதைகளை நான் ரசித்து விட்டு உங்களை விட்டு விடுகிறேன் என்றால் நான் அப்படி மனிதனாக இருக்க முடியாது. அப்படின்னா உங்களையும் பாதுகாக்க வேண்டும். கவிஞர்களையும் சில அரசியல் தலைவர்களை சொல்லுவார்கள், நீங்கள் தொழிற்சங்கத்துக்கும் தலைவராக இருக்கிறீர்கள், முதலாளிகளின் நன்மைக்கும் போராடுகிறீர்கள், நீங்கள் யார் என்று கேட்டபோது ஒரு தலைவர் சொன்னார், முதலாளிகளை பாதுகாத்து வைத்திருந்தால்தான் அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகளை பாதுகாக்க முடியும். சில நேரங்களில் முதலாளி கொம்பை போட்டு விட்டு போய்விட்டால் தொழிலாளிகள் கதி என்னாகும் என்று தெரியாது. அப்படியானால் முதலாளிகளையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று அந்த தலைவர் சொன்னார். அதுபோல கவிஞர்களையும் பாதுகாத்து அந்த இயக்கங்களுக்கு உதவி செய்து இவர் நமது கூடவே உறுதுணையாக நிற்கிறார். ஒரு விமான பயணத்தில் சந்தித்தவர் தான். அவர் திரைப்படங்கள் கூட பார்த்தது கிடையாது. இலக்கியத்தின் மீது இப்படிப்பட்டவர்கள் தான் இலக்கியம் உயிர்த்திருக்கிறதுக்கு இலக்கியவாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அற்புதமான தருணத்தில் பர்வீன் சுல்தானா வந்திருக்கிறார், அவர் பேச இருக்கிறார். இன்னொரு முக்கியமான செய்தி நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஹைக்கூ கவிதைகளை பரவலாக இளைஞர்கள் மத்தியில், மிக குறிப்பாக கல்லூரி பள்ளி மாணவ மத்தியில் பெரும் பாய்ச்சலில் கொண்டு போய் சேர்த்த பெருமைக்குரிய ஒரு பெண்மணி இருக்கிறார் என்றால் அது நமது பர்வீன் சுல்தான் தான். முதல்ல அதில் ஒரு சுவையை ஏற்படுத்தணும், அதுக்கு ஒரு தேவையை ஏற்படுத்தணும். ஹைக்கூ கவிதைகளுக்கு ஒரு தேவையை ஏற்படுத்தணும், தேவையை அதை சுவையாக உணர்த்தணும். உணர்ந்த பிறகுதான் எழுதுறவனுக்கான ஒரு மதிப்பு கிடைக்கும், இல்லைன்னா எந்த மதிப்பும் கிடைக்காது. நான் ஏன் இந்த லிங்குசாமி கவிதைகளை இவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கேன், அதை நான் ஆய்வு நூல் ஒன்று எழுதுறேன்னா எனக்கு ஹைக்கூ எழுத வராது. அந்த முரண்தான், என்னால் எழுத முடியவில்லை என்ற உள்மன இயக்கம்தான், நமக்கேனே இப்படி தோன்றவில்லை என்கிற கவலைதான் அவரை ஆதரிக்கிற ஒருவனாக என்னை மாற்றியிருக்கிறது. நான் அப்படித்தான் என் நினைவுகளை நான் சமன் செய்து கொள்ள வேண்டும். சமூகம் அவரது கவிதைகளை அங்கீகரித்திருக்கிறது, சமூகம் அவரது கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறது, மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்கிறது. ஆனந்த விகடனுங்கிற நிறுவனம் 3 பதிப்புகளை கடந்து 4வது பதிப்பாக வெளியிட இருக்கிறது. இந்த திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பாகவே அவருக்குள்ள இருந்த நெருப்பு கவிதை நெருப்பு தான். எல்லாமே 2 பொருள்பட பேசுவார், டக்குன்னு ஒரு நிகழ்ச்சியை மாற்றி அமைப்பார், எல்லாவற்றையும் பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்வார். அது ஒரு மனித தன்மை. அந்த மனித தன்மை மிக சிறப்பாக மிஞ்சி இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் வாய்ப்பு, இங்கே கூட டிஸ்கவரி வேடியப்பன் போட்டுக்கிற அந்த புத்தகம் வெளியில் இருக்கிறது. இது இங்கே வெளியிட்ட இந்த புத்தகம் பெயரிடப்படாத ஆறுகள் புத்தகம் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் வாங்கி செல்ல வேண்டும். இங்கே மற்றொரு செய்தி, முக்கியமான செய்தி, இன்னொன்றையும் குறிப்பிட்டாக வேண்டும். அப்படி இப்படி சொல்கிற மாதிரி நானே ஒரு கவிதையில் சொல்லுவேன். 20 முறைகளுக்கு மேல் எதிரிகளை எச்சரிக்கை செய்ய கடமைப்பட்டு விட்டாய், சலனமற்று கிடந்த உன் ஆதரவாளர்கள் முன்னிலையில் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் என்பதை தாண்டி எதுவுமே விளங்கவில்லை நீ சொல்லிக்கொண்டது எதுவும். இன்னொன்றையும் குறிப்பிட்டாக வேண்டும் என்று அடிக்கடி குறிப்பிட்டாய், ஆயினும் கடைசி வரை குறிப்பிடவே இல்லை அந்த இன்னொன்றை. இறுதியாக ஒன்றை சொல்லி விடைபெற விரும்புவதாக முழங்கினாய், அந்த ஒன்றையாவது சொல்லிவிட்டு போயிடலாம் அல்லவா நீ என்று ஒரு பேச்சாளரை பற்றி நான் எழுதினேன். அது இன்னொன்றை குறிப்பிடாக வேண்டும் என்று சொல்லும்போது என் கவிதையே எனக்கு ஞாபகத்துக்கு என்னை ஒரு சித்திரவதை செய்கிறது. இப்போ நான் சொல்ல வேண்டிய செய்தி, இந்த புத்தகத்தை தயாரித்திருக்கிற ஜின்னா, இந்த அளவுக்கு ஒரு ஹைக்கூ கவிதைக்கு ஐயா அமுத பாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கவிதைக்கு முன்னுரிமை கொடுத்து நல்ல தாளில் தரமாக தயாரித்து இதற்கான பொருள் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் களத்திலே இறங்கி இந்த புத்தகத்தை பொதுமைப்படுத்தியிருக்கிறார் நமது ஜின்னா. அவருக்கு உங்கள் கரவொலியோடு ஒரு பாராட்டு நான் தெரிவித்தாக வேண்டும். ஏனென்றால் இப்படியெல்லாம் கவிதைகளை தயாரிக்கிற, வெளியிடுகிற பதிப்பாளர்
நல்ல லட்சக்கணக்கிலே செலவு செய்து கவிதைகளை சமூகத்துக்கு அர்ப்பணிக்கிற விழா நடத்துகிற நமது விஷ்ணு சிவகுமார் போன்றவர்கள் அரங்கு நிறைந்து இந்த நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை கூர்ந்து கவனித்து வரவேற்று மகிழ்ச்சி அடைகிற பெருமிதம் கொள்கிற உங்களை போன்றவர்கள் அறிஞர்கள் சுவைஞர்கள் தான் இந்த இலக்கிய உலகம் நன்றாக இருக்கிறது, சரியாக போய்கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். எனவே நான் என் பேச்சின் நிறைவு கட்டத்துக்கு வருகிறேன். அற்புதமான இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றது குறித்து நான் பெருமிதம் கொள்கிறேன். லிங்குசாமியின் கவிதைகள் பரிணாமத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றன. நான் குறிப்பிட்டதைப் போல முதலில் பகடியும் எல்லலும் அங்கதமும் காதலும் என்றால் அடுத்த கட்டமாக அழகியலும் சமூக அக்கறையும், அதற்கு அடுத்த கட்டமாக ஞானத்தின் தெரிப்பு. இந்த ஒரு கவிதை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேனே, காலில் கட்டப்பட்ட சங்கிலிகளின் உரசலில் பிளிறுகிறது காடு. இந்த காடு பிளிறுவது, யானை இழந்த காடு பிளிறுவது எப்படி இருக்கும்? கண்ணை மூடிக்கொண்டு கற்பனை செய்ய வேண்டும். இவருக்கு நான் சொன்னது போல கண்களை திறந்து லிங்குசாமியின் கவிதைகளை படிக்க வேண்டும். கண்களை மூடி அந்த கன உலகத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும். ஒவ்வொரு கவிதையும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். எல்லா கவிதையும் வேகமாக என்னால் சொல்லிட்டே போக முடியும். எல்லா கவிதையிலும் அத்துப்படி. அவர் கவிதைகளை வரியில் எழுதினாக்கா ஒரு 300 வரி வரும், அவ்வளோதான் வரும். ஆனால் உலக புகழ்பெற்ற கவிஞராக மாறி இருக்கிறார். இந்த நூலுக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு வெளியீட்டு விழா நடந்தது. அது ஒரு அறிமுக விழா தான். முறையான வெளியீட்டு விழா என்பது இந்த விழா தான். ஒரு வெளியிட, ஒரு பெற்றுக்கொள்ள, கருத்துரைக்க, வாழ்த்துரைக்க, சிறப்புரையாற்ற என்று முறையான அதற்கென்றே அரங்கம் அமைத்து அங்கே வெளியிட்டது பெருமை. அது திருவையாறு போய் பாடிவிட்டு வருவது போல. இதற்கென்றே ஒரு நிகழ்ச்சி அமைத்து அந்த நிகழ்ச்சியிலே நாம் வெளியிடுவது. அப்படித்தான் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் படிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இந்த கவிதைகளை உங்களுக்கு சொல்லாமல் நான் விட்டு செல்கிறேன். திருடன் வந்து போன பிறகுதான் பூ பூத்திருக்க வேண்டும். ஒரு கவிதை, வரப்பில் கொக்குகள். என்ன அழகு பாருங்க. வரப்பில் கொக்குகள். நானும் விவசாயி தான். வரப்பில் கொக்கு பார்த்துருக்கேன், வயலையும் பார்த்துருக்கேன், கொக்கு நிழலையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் தோணுனதே இல்லை. வரப்பில் கொக்குகள், வயலில் நிழல்கள். சரி, கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்க. வரப்பில் கொக்கு, வயலில் நிழல்கள். பியானோ. எப்போதும் கூவும் அந்த குயிலை காட்டி கொடுத்தது ஒரு மின்னல். அமைதியாகிவிட்டது மயானம். ஆவலில் கூடைப்பந்து வலை. சற்று நேரத்தில் பௌர்ணமி. நீங்கள் பல நேரங்களில் நான் தங்கியிருக்க இடங்களிலே பள்ளிக்கூடமாக இருக்கும். இரவு நேரங்களிலே பௌர்ணமி நிலவாக இருக்கும். அந்த மைதானம், கூடைப்பந்து மைதானம் தெரியும். உண்மையிலேயே இந்த கவிதையை படித்த பிறகு அந்த காட்சியை பார்த்தா உங்களுக்கு சிலிர்ப்பாக இருக்கும். சிலிர்க்கும் உங்களுக்கு. பூக்காரர் குப்பையில் கொட்டுவதும் பூக்கள் தான். பூக்காரர் குப்பையில் கொட்டுவதும் பூக்கள் தான். நான் என் அன்பு புலிக்குட்டி பர்வீன் சுல்தானாவின் உரைக்கு மறைமுகமாக வெட்டு வைக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு அண்ணா என்று ஒரு அன்பான ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார். ஏனென்றால் எனக்கும் துடிக்கிறது, எனக்கும் சொல்ல வேண்டும் ஒரு ஆசை இருக்கிறது. நான் அடுத்த பக்கம் பிரிக்கும் போது எந்த கவிதையாக இருந்தால் சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். பூக்களை, அடுத்த கவிதை சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு கவிதை முடிச்சுக்கிறேன். பூக்களை பேரம் பேசி வாங்கிய தருணத்தில் தான், பூக்களை பேரம் பேசி வாங்கிய தருணத்தில் தான் வாடவே தொடங்கியது. இதுதான் லிங்குசாமி. இங்கே வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்கள் எல்லோருடைய முகங்களிலே நான் ஒரு மகிழ்ச்சியை பார்க்கிறேன். இங்கே 2 பெண்களின் முகங்களில் மட்டும் பெருமிதத்தை பார்க்கிறேன். அந்த 2 பெண்கள் லிங்குசாமியின் துணைவியார், லிங்குசாமியின் மகள். உங்கள் பெருமிதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கட்டும். மேடையில் பங்கேற்ற அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றி, நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.